திருச்சிற்றம்பலம். தென்னனுடைய சிவனை புற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா புற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தில் ஆதனம், அதாவது ஆசனம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். இந்த ஆசனம் என்பது உடல் உள்ளம் இந்த இரண்டாலையும் உண்டாகக்கூடிய ரஜோ குணத்தை கட்டுப்படுத்துவது அப்படின்னு யோக சூடாமணி அந்த உபநிஷம் சொல்லுது. இதனால் என்னென்ன பயம், இந்த ஆசனங்கள் செய்கிறதுனால என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா, வியாதி குணமாகும், அந்த வன்மை குணம் மென்மை குணமாக மாறும், ஐயம் பயம் இதெல்லாம் நீங்கும், இது ஆகும் இது ஆகாது அப்படின்னு அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் அலட்சியம் நீங்கும், வைராக்கியம் செய்கிறதுனால ஒரு வைராக்கியம் கிடைக்கும், ஒரு திரிபு உணர்ச்சி, அது இல்லாமல் ஒரு தெளிந்த மனநிலை உண்டாகும். அதாவது தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நிலையான இடம் கிடைக்காமல் தட்டழிஞ்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த சித்தம் ஒரு இடத்துல நிலைச்சி இருக்கிறதுக்கு, அந்த மனம் ஒருநிலைப்படுறதுக்கு இந்த யோகம் பண்ணுறதுனால அந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தில் அந்த யோகம் ஆசனங்களை பற்றியும் அதன் செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பயன்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. பாடல்: பங்கயம் ஆதி பரந்த பல்லாதனம் அங்கு உளவாம் இருநாளும் அவற்றினுள் சொங்கில்லையாக சொத்திகமென மிக தங்க இருப்ப தலைவனும் ஆமே. சொங்கில்லை அப்படிங்கிறது குற்றமில்லை அப்படின்னு சொல்லப்படுது. சொத்திகம் அப்படிங்கிறது சொத்தியாசனம், அதாவது சுகாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பத்மாசனம் முதலாக பறந்துபட்ட ஆசனங்கள் நிறைய பல இருக்குது. அதில் 8 ஆசனங்கள் 4 அப்படின்னு 8 ஆசனங்கள் சிறப்பாக சொல்லப்படுது. இது அனைவராலும் செய்யக்கூடியது. அதான் ஸ்வத்தி ஆசனம் அல்லது சுகாசனம் முதலாக 8 சிறந்த ஆசனங்களை செய்யக்கூடியவன் தலைவனாகக்கூடிய ஒரு சிறந்த பேர் பெறுவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்வத்தி ஆசனங்கிறது சம்மணம் போட்டு நம்ம உட்காருவோம், அதை தான் சொல்கிறாங்க. இது சுகத்தை தருவது, எல்லாத்தையும் ஆசனங்களையும் மேலானது. முழந்தாளுக்கும் தொடைக்கு நடுவில் 2 பாதங்களையும் வைத்து உடலை நிமிர்ந்து செம்மையாக உட்கார்ந்துருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சாண்டில்ய உபநிஷம் சொல்லுது. ஓரணைய பதம் ஊருவின் மேல் ஏற்றி ஆற வலித்து அதன் மேல் வைத்து அழகுற சீர்திகள் கைகள் அதனை தன் மேல் வைக்க பார்த்திகள் பத்மாசனம் எனலாகுமே. பத்மாசனம் அதை பற்றி சொல்கிறாரு. ஒவ்வொரு பாதத்தையும் மாறி தொடைகளை மாறி வச்சு அதை நல்லா இழுத்து, அதாவது நம்மளுடைய வயிற்று பாகத்தில் அதனுடைய பாதம் படணும், அப்படி இழுத்து அதன் மேலே வச்சு பாதத்தின் மேலே அழகு பொருந்தி அந்த கைகளை வைக்கணும். அது அதைத்தான் பத்மாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வலது தொடையின் மேலே இடது பாதத்தையும் இடது தொடையின் மேலே வலது பாதத்தையும் உள்ளங்கால் மலர நன்றாக இழுத்து பொருத்தி அதன் மேலே 2 கைகளையும் வளர்த்தி வைப்பது தான் பத்மாசனம். 2 புறங்கால்களையும் முயற்சி செஞ்சு நம்ம தொடையில் மேலே சேர்த்து 2 தொடைக்கு மத்தியிலையும் 2 கைகளையும் ஒன்றன் மேல் ஒன்றாக மலர்ந்த பாவனைகள் வைத்து மூக்கு நுனியில் பார்வையை அசையாமல் நிறுத்தி முன் பற்களின் 2 பக்கத்துலையும் நாவை வளைச்சி, அதை கேசரி முத்திரை அப்படி நாக்கை மடித்து மேலே மார்பில் மோபாக்கட்டையில் வச்சு வாயுவை எழுப்புறது தான் பத்மாசனம் அப்படின்னு யோக நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இதில் மச்சேந்திர பத்மாசனம், அப்புறம் முக்த அல்லது பத்த பத்மாசனம் அப்படின்னு 2 வகையாக சொல்லப்படுது. இந்த பத்த பத்மாசனங்கிறது இந்த பத்மாசனத்தை செய்து 2 கைகளையும் சம்புடம் போல் வச்சு மடியில் வச்சு கொள்வது தான் அந்த பத்த பத்மாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறது தான் அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. துரிசில் வழக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி உருசியோடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெறுவது பத்திராசனம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பத்மாசனத்தை சிறிது வேறுபடுத்தி பத்ராசனம் அப்படின்னு, பத்திரம்னா வாள், அந்த பத்மாசனத்தில் இருந்து வலது காலை எடுத்து இடது முழந்தாள் மேலே ஊன்றி 2 கைகளையும் அந்த வலக்கால் முழந்தாள் மேலே நீட்டி உடலை நேராக நிமிர்த்தி இருக்கிறது.
அப்போ பார்க்கும்போது வால் வடிவில் இருக்குமா, அதுதான் பத்ராதனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை இன்னொரு வகையாக சொல்கிறாங்க. அதாவது காலினுடைய நரம்பு 2 பக்கத்துலேயும் கால் பரடுகளை சேர்த்து இழுத்து, அதாவது இடதுபுறத்துலேருந்து இடது பெருவிரலையும் வலதுபுறத்தில் இருந்த வலது கால் பெருவிரலையும் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் முன்னாடி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது தான் இந்த பத்மாசனம் அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் சொல்கிறாங்கன்னா கோரக்கர். அவர் சொல்கிறதுக்கும் திருமுருகன் சொல்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு முக்கி உடலை முழங்கைதனில் ஏற்றி தொக்க அறிந்து துலங்காது இருந்து இடீர் குக்குடாசனம் கொள்ளலும் ஆமே. குக்குடம்னா கோழி. இந்த பத்மாசனத்தை வேறு வகையாக மாற்றி குக்குடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மாசனத்தில் மேலே வைக்கப்பட்ட கைகளை 2 கால்களுக்கு உள்ள நிலத்தில் ஊன்றி அப்படியே உடம்பை தூக்கி அந்த உடம்பினுடைய பாரத்தை பூரா அந்த முழங்கையில் வச்சு நிற்கிறது தான் குக்குடாசனம். அதை ஒரு முறையும் சொல்கிறாங்க. இன்னொரு முறையில் பிரிட்டங்களை குதிங்கால் மேலே நிற்க வச்சு கால் விரல்களை நிலத்தில் ஊன்றி குதிங்கால் மட்டும் மேலே தூக்கி இருந்து முழங்கால் மேலே கைகளை வச்சு அப்படி இருக்கிறதும் ஒரு குக்குடாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. பாத முழந்தாளில் பாணிகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்கார் அழகுற கோதில் நயன கொடி மூக்கிலே உற சீர்திகள் சிங்காதனம் என செப்புமே. இந்த குக்குடாசனத்தை வேறு வகையாக சொன்னால் சிங்காசனம். அதாவது 2 கைகளையும் 2 முழந்தாள்களுக்கு இடையே உள்ளே வச்சு 2 பாதங்கள்லையும் படுமாறு நீட்டி வாயை திறந்துக்கிட்டு 2 கண்களும் மூக்கு நுனியை நோக்க அது பார்க்கும்பொழுது சிங்க வடிவாக இருக்கும். அதனால் சிங்காசனம் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒவ்வொன்று ஒரு பேர் சொல்கிறாங்க. பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி, சொத்திரம், வீரம், சுகாதனம், ஓர் 7 உத்தமமாம். முழு ஆசனம் 8 10 100 பல ஆசனமே. அந்த பத்திரம், கோமுகம், பதுமம், சிங்கம், திறம், வீரம், சுகம் என 7 ஆசனங்களும் உத்தம ஆசனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உத்தம ஆசனமான முதல்ல சொல்லப்பட்ட இந்த சொத்திகா சுகாசனம் கூட சிறப்புடைய ஆசனம். மொத்தம் 8. இந்த ஆசனங்கள் இவ்வாறு 8ன்னு சொன்னாலும் சரி 10 100 இப்படி பலவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பான ஆசனங்கள்னு சொல்லி மச்சாசனம், கூர்மாசனம், மகராசனம், தனுசாசனம், பச்சிமோத்தாசனம், மயூராசனம், மண்டூகாசனம், மர்க்கடம், ஏகபாதம், சிரசு, அளம், நௌகம், சர்வாங்கம், சவம் இப்படி பல ஆசனங்கள் சிறப்பானதாக சொல்லப்படுது. இப்படி ஆசனங்களை பற்றி திருமூல தேவநாயனார் சொல்லி வச்சுருக்கார். திருச்சிற்றம்பலம்.